ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் சதீஷ் ஃப்ரம் நான் ஸ்டாப் நியூஸ். இன்றைக்கி நம்ம சர்க்கார் படத்தை பற்றி பேச போகிறோங்க. சர்க்கார் படம் ரிலீஸ் ஆகி பல தடைகளை தாண்டி மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றிருக்கு. இன்றைக்கி வந்து 50வது நாள் சர்க்காருக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ சர்க்கார் படக்குழுவும் சரி, விஜய் ரசிகர்களும் சரி மிக்க மகிழ்ச்சியில் இருக்காங்க. விஜய் ரசிகர்கள் எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டைரெக்டாக இன்றைக்கி 50வது நாளில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வாழ்க தமிழ், வளர்க விஜய் மக்கள் இயக்கம். இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மொதல் நாள் எப்படி செலிப்ரேஷன் பண்ணமோ அந்த அளவுக்கு இப்போ செலிப்ரேஷன் பண்ணிருக்கோம். நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ கூட்டம் வந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் தளபதியோட அந்த கட் அவுட் வந்து நம்ம இந்த கோயம்பேடு பிரிட்ஜு வழியாக குதிரை வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு வந்து ஊர்வலமாக எடுத்துகிட்டு வரது தான் பிளானு. நீங்கள் மொதல் நாள் எந்த அளவுக்கு செலிப்ரேஷன் எல்லாருமே பார்த்தீங்களோ அதே மாதிரி இப்பயும் இருப்போம். ரசிகர்கள் இப்பயும் கொண்டாடி தான் இருப்போம். இதே மாதிரி 100வது நாளும் கொண்டாடுவோம். பல தடைகளை தாண்டி வந்திருக்கு. அதை பற்றி என்ன இன்னும் தளபதி கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வெற்றி தான் சொல்லணும். 50வது நாள், இன்னும் 100வது நாள் இருக்குது, 365வது நாள் இருக்குது. அதுக்காட்டி பார்த்தீங்கன்னா 63 வந்துடும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தலைவரை பற்றி சொல்லவா வேணும்? தளபதி வந்து இப்போ வேறு லெவலில் வரலாம். இப்போ எவனும் சொல்லக்கூடாது தளபதி அப்படின்னா. 50வது நாள் எப்படி இருக்குது விஜய்க்கு? இப்போ வேறு லெவலாக பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே கும்மானத்தை தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. கடவுளை பார்க்குறப்ப எவ்வளோ சந்தோஷமாக அதே தானே. எங்களுக்கு தளபதி ஒன்றும் இல்லை, எங்களுக்கு தளபதி எங்களோட கடவுள்ண்ணே, கொலசாமிண்ணே. அவர் நீங்கள் எங்கேருந்து வரீங்க? கும்பகோணம்ண்ணே. கும்பகோணத்துலேருந்து இந்த 50வது நாள் செலிப்ரேட் பண்ண அடாவடி தளபதி ரசிகர்கள். சர்க்கார் 50 டேஸ் செலிப்ரேஷனில் இருக்கோம். ரோஹிணி தேட்டர் சென்னையில் ரொம்ப கிராண்டாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்கோம். தளபதிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி செலிப்ரேஷன்லாம் கொஞ்சம் மாசாக இருக்கணும்னா தளபதிக்கு மட்டும்தான், வேறு எந்த ஃபேன்ஸுக்கும் அது வராது. ஸோ விஸ்வாசம் வந்தால் வரட்டும், பேட்டை வந்தால் வரட்டும், தளபதி படம் வந்தால் என்றைக்குமே மிரட்டும். ஸோ உலகத்தில் இருக்க எல்லா தளபதி ஃபேன்ஸுக்கும் அட்வான்ஸ் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா நிறைய பிரச்சனை சர்க்காருகளில் மெர்சல் இதுக்கு முன்னாடி இருந்து ஸ்டார்டிங்லேருந்து சுறா ஆஃப்டர் சுறாலேருந்து தளபதி படம் வந்தாலே பிரச்சனை தான். ஸோ ஒரு படத்தை வந்து படமாக பார்க்காம அதை வந்து வேறு மாதிரி பாலிடிக்ஸ் அந்த மாதிரிலாம் ஏன் பார்க்குறாங்கன்னு தெரியல. அதாவது சோஷியல் மெசேஜ் வந்து தலைவர் சொல்கிறாருன்னா தப்பாக எதுவும் சொல்லலை, இலவசம் கொடுக்குறாங்க, அது கொடுக்க வேணான்னு சொல்லியிருக்காரு. அவர் வந்து இலவசமாக கல்வி கொடுங்க, இலவசமாக மருத்துவம் கொடுங்க, அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தா பரவாயில்ல. இலவசமாக மிக்சி கிரைண்டர் கொடுத்து அது ஒரு பிரச்சனைன்னு சொல்லிட்டு அது எவ்வளோ பண்ணாங்க. தேட்டரை போய் உடைச்சாங்க, பேனரு கட் அவுட்லாம் கிழிச்சாங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம், எதுக்குன்னே தெரில. நீங்களாம் அப்படி பண்ண என்னென்னா, அதாவது இப்போ நார்மலாக ஒரு ஃபேன் உருவாகிறான் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா அந்த ஃபேன் வந்து அப்படியே வெறித்தனமாக மாறிடுறான். விஜய் அண்ணாவா அவருக்காக உயிரையும் கொடுப்பண்டா அப்படின்ற மாதிரி மாற வைக்கிறீங்க, நீங்கள் தான் மாற்றி விட்றீங்க. 50ஆம் நாளில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா வந்து செலிப்ரேஷன் வந்து ஜனவரி ஃபெஸ்ட் செலிப்ரேஷனு வந்து எல்லோரும் வந்திருக்காங்க ஊருக்கு போகாமல். ஏன்னா ஒரே ஒருத்தருக்காக தான், எங்கள் தளபதிக்காக மட்டும்தான், வேறு யாருக்காகவும் இல்லை. 15th இயர் செலிப்ரேஷன் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஓவரால் ஐஸ்ன்னு சொல்கிறாங்க. ட்ராகர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓவராலில் பார்த்தீங்கன்னா 2.0 வந்து வேர்ல்டு வைடு வச்சு கலெக்ஷன் வந்துச்சு. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இது சர்க்கார் தான் வந்து ஐஎஸ்ன்ட்டு ட்ராக்கர் சொல்கிறதா சொல்கிறாங்க. ஸோ அது வந்து கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் படத்துக்கும்.
தளபதி 63க்கும் அது கண்டினியூ ஆகும். அதில் மாற்றமே இல்லை. எப்போவுமே தளபதி தான், தளபதி மட்டும்தான் எங்களுக்கு. சர்க்கார் படம் நான் யூஸ்வலாக உட்லண்ட் செட்டில் தான் படம் பார்ப்பேன் எப்போவுமே. முதல் டே ஃபஸ்ட் ஷோ இப்போ 50ஆவது நாள் ரோகிணி தேட்டர் போட்டிருக்கோம் சொல்லியிருக்காங்க, அதனால் வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ என்றைக்குமே எப்போவுமே நாங்கள் எப்போவுமே தளபதிக்கு தான் சப்போர்ட்டாக இருப்போம். அவரை ஒரு தளபதி பார்க்குறத விட ஒரு அண்ணனாக பார்க்குறது தான் நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ இதை விட வேறு என்ன சொல்கிறது, இது 50ஆவது நாள் ப்ளஸ் 100ஆவது நாளுக்கும் நாங்கள் கண்டிப்பாக வருவோம். எப்போவுமே எந்த தடை வந்தாலும் சரி உடைக்கிறது எங்களுடைய பழக்கம். தடை வர்றது பிரச்சனை கிடையாது, உடைக்கிறது ரொம்ப ஒரு டேக் இட் ஈஸியாக ரொம்ப பாசிட்டிவாக முடிச்சிடுவார். அதுதான் எங்கள் தளபதி, அதுதான் எங்கள் அண்ணன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவர் எத்தனை கஷ்டம் வந்தாலும் ஆரம்பித்தாங்க. அவர் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நாங்கள் கூட இருப்போம் கடைசி வரையும். அவர் வந்து எங்கள் அண்ணன் மாரி ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க. இந்த ஃபேன்லாம் இல்லை, ஃபஸ்ட்டு குடும்பத்தில் ஒரு அண்ணன் மாரி ஃபஸ்ட்டு எல்லாம் புரிஞ்சுட்டோம். வீட்டில் இருக்கோம் எல்லாமே லவ் தானே இது. எப்போ யார் மேலே லவ் வைக்கலாமே, வீட்டில் பிறந்தாலும் லவ் வைக்கணுமா? இல்லை என் அண்ணங்க அவர் அவ்வளோ வருஷம் 100 நாள் கண்டிப்பாக ஏதோ கெத்தாக பண்ணுவோம். ஏடிஎம்கே அடுத்த வருஷம் எலெக்ஷன் வந்தால் காட்டுவோம் தளபதி ஃபேன் எவ்வளோ எத்தனை ஃப்ளெக்ஸி எத்தனை பேர் இழப்புமா. அது கட்ட சொல்லுங்க ஏறி பேனரை எவ்வளோ கஷ்டம் தெரியும் அவங்களுக்கு. எவ்வளோ வேறு நைட் ஃபுல்லாக வேறு கட்டுறாங்க, ஈஸியாக கீச்சிட்டு போகிறாங்க. உண்மையாக தான் சொல்கிறாரு அவர், உண்மையாக தான் சொல்கிறாரு, தப்பாக சொல்கிறாரு அவர். எல்லாம் காட்டுவோம் தளபதி ஃபேன்ஸ் யாருன்னு காட்டுவாங்க. நான் உங்களுக்கு உயிரை உள்ள தருவேண்ணா கண்டிப்பாண்ணா. 50வது நாள் வந்து மிக பிரம்மாண்டமாக ரோகிணி தேட்டரில் அருமையாக கொண்டாடப்படுகிறது. இது மட்டும் இல்லை, 100வது நாள், 150 நாள், 200 நாள், 250 365 நாளும் நாங்கள் தளபதி கோசமாகவே மட்டுமில்ல மக்களுக்கோசையும் சில விஷயங்கள் வந்து நிறையா வந்து ஒரு படத்தில் தளபதி சொல்லக்கூடிய கருத்துக்கள் வந்து மக்கள் மத்தியில் பெரிய ஒரு புரட்சி அமைஞ்சிருக்குன்னா இந்த சர்க்கார் படம் தான். இந்த சர்க்கார் படம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் பெரிய புரட்சியை தூண்டுச்சு. ஆனால் புரட்சியை தூண்டினது வந்து நாங்கள் வந்து இது கிடையாது, தப்பை தட்டி கேட்குறவங்க தான், நாங்கள் தப்பு பண்ணுறவங்க கிடையாது சொன்ன எங்கள் தளபதி தான். அதே வழியில் தான் எங்கள் தளபதியோட சர்க்கார் 50ஆம் நாள் மிக பிரமாண்டமாக கொண்டாடப்படுகிறது. மிக விரைவில் 100வது நாளும் இன்னும் இதை விட அதிகமாக கொண்டாடப்படுகிறது.